அண்மைச் செய்தி. ஹிந்தி திணிப்பை முறியடிக்க திமுகவும் தமிழக மக்களும் தலைமுறையாக நடத்தி வரும் மொழி உரிமை போர் இது என தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம். வணக்கம் செலினா, செய்தி குறித்த முழு விவரம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் குறிப்பாக ஹிந்தி திணிப்பை முறியடிக்க திமுகவும் அதே போல தமிழ்நாட்டு மக்களும் தலைமுறையாக நடத்தி வந்த மொழி உரிமை போர் என்பது மாநில எல்லைகளை கடந்து இப்போது மலையாளத்திலும் போராட்டம் சூறாவளியாக சுழன்று கொண்டிருக்கிறது என்று சுட்டிக்காட்டி இருக்கிறார். தமிழ்நாட்டு பள்ளிகளில் 3வது மொழியாக இந்தியை கற்பித்தால்தான் நிதியை ஒதுக்குவோம் என்று சட்டத்துக்கு புறம்பாக அராஜகமாக நடந்து கொள்ளும் பாஜக தங்களின் ஆட்சி செய்யும் மராட்டியத்திலும் மக்கள் எழுச்சிக்கு அஞ்சி 2ஆம் முறையாக பின்வாங்கி இருக்கிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். இந்தி திணிப்புக்கு எதிராக சகோதரர் தலைமை நடத்தியிருக்கக்கூடிய மும்பையில் நடத்தி வெற்றி கொண்டாடக்கூடிய பேரணி எழுச்சியும் உரையும் மிகுந்த உற்சாகத்தை தருகிறது என்றும் உத்தரப்பிரதேசத்திலும் ராஜஸ்தானிலும் கற்பிக்கப்படும் 3ஆம் மொழி என்ன என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இன்றும் ஹிந்தி பேசும் மாநிலங்கள் பின்தங்கிதான் இருக்கின்றன எனவும் ஹிந்தி பேசாத முன்னேற்ற மாநிலங்களில் மக்கள் மீது ஏன் இந்தியை திணிக்கிறார்கள் என்ற கேள்வியை எழுப்பியிருப்பதாகவும் ஹிந்தியும் சமஸ்கிருதத்தையும் வளர்ப்பதையே முழுநேர முன்னுரிமையாக வைத்திருக்கக்கூடிய மத்திய அரசு எந்த பதிலும் இருக்காது என்று நன்றாக அறிவேன் என்றும் மும்மொழி கொள்கை என்ற பெயரில் ஹிந்தி சமஸ்கிருதத்தை திணிக்கும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழாக நிதி என்பது வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டின் பழிவாங்கும் போக்கை மத்திய அரசு மாற்றிக்கொள்ளுமா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டு பள்ளிகளில் குழந்தைகளின் கல்விகளையும் சட்டப்பூர்வமாக வழங்க வேண்டிய நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். ஹிந்தி ஆக்கிரகத்திற்கு எதிராக தமிழ்நாடு மக்கள் நடத்தி வரும் போராட்ட உணர்வு மயமானது என்றும் அதே போல அறிவுபூர்வமானதும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியாவின் பன்முக கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்காக இது கொண்டாடப்படுகிறது என்று தெரிவித்திருக்கிறார். தமிழுக்கு நிதி ஒதுக்காவிட்டால் ஓரவஞ்சனை கீழடி நாகரிகத்தை நாங்கள் அங்கீகரிக்க மறுக்கும் ஆணவம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் பாஜக செய்து வரும் துரோகத்திற்கு பாஜக பரிகாரம் தேட வேண்டும் என்றும் இல்லை என்றால் அவர்கள் மீதாக இருக்கக்கூடிய புதிய கூட்டாளிகளுக்கும் தமிழ்நாடு மறக்க முடியாத பாடத்தை புகட்டும் என்று தெரிவித்திருக்கிறார். ஒன்றிணைவோம் வா, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி செலினா.